जय प्रत्यंगिरे वलर्बरे अष्टमी होमम
இப்ப எல்லாரும் மூலிகை சங்கல்பம் செஞ்சிருப்பீங்க. அதே எண்ணத்தோட பிரார்த்தனையில் இருங்க. என்ன தேவையோ அதை மனசார வேண்டிக்கணும். வேண்டியது வேண்டியபடி கிடைக்கணுமான உரிமையோடு அவள்கிட்ட கேட்கணும். அதுதான் இந்த நேரம், கேட்கிற நேரம். நம்ம கேட்டா கண்டிப்பா கொடுப்பா. உங்களுடைய சூழ்நிலையே மாறும், வியாதிகளே ஒழிஞ்சு போயிடும். என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் 48 நாளுக்குள்ள அது நடக்கும், மாறும். மாறலாம் என்ன பார்க்கணும், பார்க்காம இருக்கக்கூடாது. ஒன்று அலுவலகத்துக்கு வாங்க, இல்லை சேலையூர் அலுவலகம் இங்கே ஹோமத்துக்கு வரைக்கும் ஹோமத்தில் வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பார்த்துட்டு போகணும். அப்பதான் அது மாற்றத்தை கொடுக்க முடியும். வருகின்ற 7ஆம் தேதி பௌர்ணமி அன்று கிரகணம். அந்த பௌர்ணமி அன்னைக்கு 4:30 ராவு காலத்தில் பூஜைன்னு போட்டிருப்பாங்க. 4:30 ராவு காலத்தில் கிடையாது. நான் 12 மணியா 12:30 மணிக்கோ சொல்லியிருக்கோம். 2-3 மணிக்குள்ள இங்கிருந்து இந்த பீடத்துடைய முகப்புலேருந்து எல்லாத்தையும் மூடிட்டு போயிடுவாங்க. யாரும் இருக்க முடியாதுங்க. ஏன்னா அன்னைக்கு கிரகணம்னால எல்லாரும் பூஜையை முடிச்சுட்டு போயிடுவோம். தயவு செய்து வரவங்க யாரா இருந்தாலும் 1 மணிக்குள்ள இருக்கு. 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ள இருக்கு. 3 மணிக்கு மேலே இங்கே யாரும் அனுமதி கிடையாது. 7ஆம் தேதி இரவு ஆரம்பிச்சு 9:57 ஆரம்பிச்சு 8ஆம் தேதி அதிகாலை 1:26 முடியுது. அவ்வளவுதான் அந்த கிரகணத்துடைய நேரம். நம்ம பூஜையில பொறுத்த வரைக்கும் கிரகண காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அம்பாள்கிட்ட மனசார வேண்டிக்கும். பௌர்ணமி பூஜை பண்ணும்போதே அம்பாளை சுத்தி தர்பையை போட்டு, எப்படி நம்ம பூஜை அறையில தர்பையை ஒரு 3 ரேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 ரேக்கையும் ஒரு ரேக்கையும் தர்பை வச்சிருக்கு. சமையல் அறையில ஒவ்வொரு ரேக்கையும் ஒரு தர்பை. எப்படி மிச்சமா சமைச்சது எதுவும் அன்னைக்கு வச்சுக்காதீங்க. மிச்சமா சமைச்சது எதுவும் வச்சுக்காதீங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் பண்ணாலே தோஷங்கள் நம்மளை பிடிக்காது. அன்னைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், தோஷம் பிடிக்கிற நட்சத்திரங்கள் சொல்றது சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, திருவாதிரை, சுவாதி. இந்த 5 நட்சத்திரங்கள் கண்டிப்பாக பரிகாரங்கள் செய்யணும். பரிகாரம் என்ன செய்ய முடியும்? 5 மணிக்கு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி பெருக்கி தொடச்சிட்டு அம்பாள்கிட்ட காப்பர் சொம்பு இருக்கு இல்லையா, அதுல மஞ்சத்தூளை போட்டு கை வச்சு அம்பாளுடைய போற்றியை சொல்லுங்க. போற்றியை சொன்னாலே நம்ம இடம் புனிதமாயிடும். புரியுதா? போற்றியை சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தை நம்ம பூஜை ரூபெல்லாம் தெளிச்சுட்டு நம்மளும் தெளிச்சுக்கணும். அவ்வளவுதான். குளிச்சுட்டு செய்யணும். புரியுதா? செஞ்சுட்டு நீங்க போய் ஒரு பசுமாட்டுக்கு ஒரு உணவு கொடுத்துருங்க. இந்த தோஷமுள்ள நட்சத்திரங்கள் 27 முறை ஆதியும் நீ அந்தம் நீ பாட்டை 27 தடவை படிச்சு முடிங்க. அவ்வளவுதான். முடிஞ்சா தான தர்மங்கள் செய்ய. புரியுதா? பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் கற்பூரம் ஏற்றிக்குவாங்க, சுத்திட்டு வாங்க. அதே போல வருகின்ற 22ஆம் தேதி நவராத்திரி, ஜெயபுரத்திங்கிற நவராத்திரி ஹோம பெருவிழா ஆரம்பிக்கிறோம். 2ஆம் தேதி ஜெயபுரத்திங்கிற நவராத்திரி பூர்த்தி ஹோம பூர்த்தி பெருவிழா நடக்கும். விசேஷமா நடக்கும். உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்கள் செய்ய. ஒரு நாள் ஹோமக்கட்டில் எடுத்து நடத்துறவங்களுக்கு அம்பாள் பாதத்தில் வச்ச பட்டுப்புடவை கொடுக்குறோம். ஹோமக்கட்டிலையோடு சேர்த்து எல்லாருக்கும் தாய் வீட்டு சீர்தரம் அதுலயே நான் கலந்துக்கிறேன் சுவாமி, அந்த கைங்கரியத்தையும் நான் கலந்துக்கிறேன். அம்பாளுக்கு கட்டியிருக்கிற பட்டுப்புடவை உங்களுக்கு தரும். இன்னும் ஒரு முயற்சி பண்ணிட்டு அம்பாளுடைய டாலர் கொடுக்கலான்னு இருக்கேன். அது நடந்தா கண்டிப்பா தரும். முயற்சி பண்ணிட்டு இருக்கும். வந்துருச்சுன்னா கொடுத்துரும். வருகின்ற 14ஆம் தேதி தேய்பிரை அஷ்டமி நடுநிசி ஹோமம் அம்பாள்கிட்ட மிளகு ஹோமமாக நடைபெறுகிறது. அந்த மிளகு ஹோமத்துல நீங்க நேரடியாக கலந்துக்கணும். மிளகு ஹோமத்துல அந்த மிளகு ஹோமம் அதோட சேர்ந்த மூலிகை உங்க கையில தருவோம். மிளகு ஹோமம் செய்யும் போது என்ன நடக்கும்னா, தொடர்ந்து 3 ஹோமங்கள் அந்த மிளகு ஹோமத்தை செஞ்சா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போகக்கூடிய சக்தி, நல்லதெல்லாம் நடக்கும். எப்படி பொருளாதாரம் கைகூடும். என்ன நினைக்கிறீங்களோ, என்ன கேட்கிறீங்களோ, கேட்காதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற கெட்டது எதையோ தடுக்கும், எதையுமே வரவிடாம தடுக்கும். செப்டம்பர் மாதத்துல 30ஆம் தேதி வளர்பிறை அஷ்டமி ஹோமம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெய் சர்வமங்கல எண்ணெய் இப்ப 4 மடங்கு சக்தி அதிகரிச்சிருக்கு. அந்த எண்ணெயை விட்டு வீட்டில் விளக்கேற்றுங்க. வீட்டில் வடமேற்கு தென்கிழக்கு திசையில வைக்கணும். உங்களை சுற்றி நல்லது மட்டும்தான் நடக்கும். வர கெட்டதா அன்றன்றே பஸ்மமாகக்கூடிய சக்தி இந்த சர்வமங்கல எண்ணெய்க்கு தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல ஜெய்புரத்திங்கிற மாலை கொடுத்துருக்கேன். அந்த மாலையை வாங்கி அணிந்து கொள்ளுங்கள். 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் அந்த மாலை அணியலாம். தொடர்ந்து பயன்படுத்திக்கோங்க. சர்வமங்கல எண்ணெயை பயன்படுத்துங்க. அம்மா கூட வேறு வழிநடத்துன்னு வேண்டிக்கோங்க. இப்ப அம்பாளுக்கு நன்றி சொல்லி இந்த யாகத்தை பூர்த்தி செய்வோம். ஜெய் பிரத்யங்கிரே. ராகுகால பூஜையை கொடுத்தமைக்கு நன்றி. ராகுகால பூஜை கொடுத்து பாதகமல பூஜை கொடுத்தமைக்கு நன்றி. பாதகமல பூஜை கொடுத்து எங்களோடு பேசும் தெய்வமாக இருப்பதற்கு நன்றி. நல்லோர் தீயோரை காண்பித்து கொடுத்தமைக்கு நன்றி. நல்லது கெட்டது சொல்லி தருவதற்கு நன்றி. குழந்தை வளம் தந்தமைக்கு நன்றி. திருமண பாக்கியம் தந்தமைக்கு நன்றி. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தந்தமைக்கு நன்றி. எங்கள் காலம் உள்ளவரை எங்கள்
பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே. உலகமெங்கும் ராவுகால பூஜை செய்யும் அடியார்கள், பாதகமல பூஜை செய்யும் அடியார்கள், இன்று இந்த மண்ணை மிதித்த அடியார்கள் எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன். எல்லோருக்கும் இந்த அஷ்டமி வளர்மறை அஷ்டமியின் ஹோமத்தின் முழு பலனும் கிடைக்க வேண்டும் என்று அன்னையின் பாதம் தொட்டு வேண்டிக் கொள்கின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே. जय प्रत्यंगिरे, जय जय प्रत्यंगिरा पोट्री, जय मंगल रूपिणिये पोट्री, जय उलगालुम ताये पोट्री, जय अखिलांड कोटि ब्रह्मांड नायकिये पोट्री, जय सिंह रूपमे पोट्री, जय उन्पादम परुंदे पोट्री, जय अरुवलक्कुम अन्नये पोट्री, जय कोरुंबरुम तरुवले पोट्री, जय वेंडाकत्तिल तोरले पोट्री, जय प्रत्यंगिरा पीडत्तिल वाळवले पोट्री, जय प्रत्यंगिरा, जय प्रत्यंगिरा अन्नये पोट्री पोट्री, जय प्रत्यंगिरे,
மலை காற்று மரங்கள் மீது ஆட்டம் போடுதோ, அன்னையை பார்த்து பாட்டு குயில்கள் வாழ்த்து பாடுதோ. வெண்பனி தூவும் காலையில் வண்ண திருவிழி பார்வையில் வரமருளும் பிரத்யங்கரா தேவி. மலை காற்று மரங்கள் மீது ஆட்டம் போடுதோ, அன்னையை பார்த்து பாட்டு குயில்கள் வாழ்த்து பாடுதோ. வெண்பனி தூவும் ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம். முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9022330000 மற்றும் 9840086373. ஜெய் சர்வமங்களா எண்ணெய் புது பொலிவுடன் இப்பொழுது 1 லிட்டரில். தற்போது வழங்குகின்ற ஜெய் சர்வமங்களா எண்ணெயை ராகுகால பூஜை செய்பவர்கள், பூஜை செய்யாதவர்கள் என அனைவரும் பயன்படுத்தலாம். இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெயை பயன்படுத்தி வீட்டில் விளக்கேற்றும் போது கிடைக்கும் பலன்கள்: வீட்டில் தெய்வ சக்தியை பெருக்கும், திருமண தடையை அகற்றும், குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு, குடும்பத்தில் ஒற்றுமை, குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கம் மற்றும் கல்வி, தேக ஆரோக்கிய அபிவிருத்தி, தடைகளை அகற்றும், பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு, கந்திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல், பேய், பிசாசு போன்ற துஷ்ட சக்திகளை விரட்டி சகலவித ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் இந்த ஜெய் சர்வமங்களா எண்ணெய். இதுவரை எவரும் தந்திராத ஒரு அதிசக்தி வாய்ந்த எண்ணெய். இப்பொழுதே வாங்கி உங்கள் வீட்டில் விளக்கேற்றி பயன் பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9025233000, 9840086373. வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052233000, வாட்ஸ்அப் எண் 9840086373. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் செப்டம்பர் 20ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9052233000, வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள்: ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.